சாரி, எனக்கு இந்த ட்ரீட்டே வேண்டாம். ஆகாஷ் கன்வின்ஸ் ஆகாம நான் செலிப்ரேட் பண்ண விரும்பல. நான் கிளம்புறேன், நீங்களா சாப்பிடுங்க. டேய் ராணி போறாடா. யாருக்கு பார்ட்டி கொடுக்க நினைச்சோமோ அவளே போறா. அப்புறம் எதுக்கு நாங்க இங்க? நாங்களும் போறோம், வாங்க. நாங்க கிளம்புறோம் ஆகாஷ். நில்லுங்க. ராணி நில்லு. சாரி. ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன? ஆகாஷ் சாரி கேட்டுட்டான்ல. ஓகே ஓகே, முதல்ல கை கொடுத்தனால தான் பிரச்சனை ஆச்சு. திரும்பவும் கை கொடுத்துக்கோங்க, மேட்டர் சால்வ். இப்போ ஆச்சு சாப்பிட போலாமா? Come on, வாங்க போலாம். சார் பில். ஏய் நில்லு. என்ன இது? எல்லாரும் ஷேர் பண்ணி பே பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப ஆகாஷ் மட்டும் கொடுக்குறான். நோ நோ, இந்த ட்ரீட்டுக்கு ஐடியா கொடுத்ததே அவன் தான். ஸோ அவன் தான் பே பண்ணணும். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்ன ஆகாஷ் இதெல்லாம்? இந்த ட்ரீட்டே உனக்காக தான். ஓகே போலாமா? போலாம். இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது தெரியுமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னை போய் எங்க அண்ணி திட்டாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி ஆகாஷ். அட நீ இதோட 100 தடவை சாரி கேட்டுட்ட, 100 தடவை தேங்க்ஸ் சொல்லிட்ட. விடு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்பா, ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல. ராணி, போச்சுடா. இவங்க அண்ணி இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் வரேன். என்ன என்னது இது? நேத்து வீட்டுக்குள்ள நடந்தது இன்னைக்கு ரோட்ல நடக்குது. இதுவும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சகஜமா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன ராணி, சாதாரணமா அதுக்கு என்னன்னு கேக்குற? நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட தான் எதிர்பார்க்கல. நான் எங்க போனாலும் என் பின்னாலேயே வந்து நான் என்ன பண்றேன், எங்க போறேன், யார் கூட பேசுறேன், யார் கூட பழகுறேன்னு வேவ் பாக்குறதா உங்களோட வேலையா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நல்லது என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க. யாரு? நானா? நானா மூக்க நுழைக்கிறேன்? ஆமா, நேத்து நீங்க வீட்ல அப்படி பேசினப்போ சரி படிக்காதவங்க நாகரிகம் தெரியாதுன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ தேடி வந்து குத்தம் கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம்? நீ மூக்க நுழைக்கிறீங்க தானே அர்த்தம். என்ன ஆச்சு நீ? உங்களுக்கு என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ ராணி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தப்பான பொண்ணு கிடையாது. உங்க அண்ணனும் உன்னை அப்படி வளர்க்கல. ஆனா இங்க நடக்கிறத பாக்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாத யாராவது பார்த்தாங்கன்னா உனக்கு அந்த பையனுக்கும் நடுவுல ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க.
நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. உங்க மனசுல தான் தப்பு இருக்கு. என்ன ராணி பேசுற? நான் உன்னை தப்பா நினைக்க கூடியவளா? உங்க அண்ணனுக்கு உன் மேல எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் இருக்கோ அதே அளவுக்கு உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. இல்ல, அப்படி இருந்திருந்தா என்னை பத்தி இப்படி தப்பா பேசிருக்க மாட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை இப்படி கேவலப்படுத்த மாட்டீங்க. இப்ப நான் திரும்பி போனா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்க நினைச்சாலே எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன் நீ இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு இருக்க உலகத்துல ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார் கூடயும் சேர்ந்து பழக வேண்டியதா இருக்கு. பாக்குற இடத்துல, பேசுற இடத்துல, வேலை செய்யற இடத்துல ஆம்பளைங்க கூட சகஜமா பேசாம பழகாம இருந்துட முடியுமா? அப்படி இருக்கணும்னா பொம்பளைங்க எல்லாம் தனியா போய் ஒரு தீவுல இருக்க வேண்டியதுதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மனசு குறுகலா இருந்தா பாக்குறதெல்லாம் தப்பா தான் தெரியும். ஒண்ணு உங்க மனசை விசாலப்படுத்துங்க, இல்லாட்டி என்னை தேடி வந்து இப்படி வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, அதை நிறுத்துங்க. என்னடி உங்க அண்ணி இன்னைக்கு மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்களா? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்ன சொன்னாங்க? வழக்கம் போலதான் சொன்னாங்க. ஆனா நான் திரும்பி பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என் விஷயத்துல தலையிட மாட்டாங்க. வாங்க போலாம். வணக்கண்ணே. என்ன வாசு, சாதாரணமா ஷெட் பக்கம் வரமாட்டியே, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லண்ணே, அண்ணனை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வந்து பார்த்தா அண்ணன் எல்லாம் வெளியே போயிருக்காருனாரு, அதான் வரட்டும்னு உட்காந்துருக்கேன். அப்படியா? செல்வம் எங்க போயிருக்கா? அண்ணே, அண்ணன் வண்டி டெலிவரி கொடுக்க செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காருண்ணே. எப்போ வருவாருன்னு தெரியாதுண்ணே. இவரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா, அவன் தான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்கானாமே, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவ? போன் போட்டு பேச வேண்டியதானே? ஐயோ, போன்ல எல்லாம் பேச முடியாதுண்ணே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்ல தான் பேசி ஆகணும். அதான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பார்த்து பேசிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்கு, செல்வத்துக்கிட்ட நீ சாதாரணமா பேசவே மாட்ட, இப்ப நேரா பார்த்து தான் பேசணும்னு வெயிட் பண்றேனா? முக்கியமான விஷயம் தான் போல இருக்கு. ஏன் வீட்ல பார்த்து பேசலாமே? இல்லண்ணே, நான் என் மாமனார் வீட்டுல இருக்கேன், அவரு எங்க வீட்டுல இருக்காரு, எப்படி நான் பேச முடியும்? சரி, காலைல வந்து பேசுறது? இல்லண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம், தள்ளி போட முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு இருந்து பார்த்து பேசிட்டு தான் போகணும். நீ சொல்றத பார்த்தா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் போல இருக்கு. என்னன்னு என்கிட்ட தான் சொல்ல, நானும் தான் கேக்குறேன். ஒண்ணு இல்லண்ணே, அண்ணன் வரட்டுமே, அண்ணன்கிட்டயே சொல்லிடுறேன். அட, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்ற, நானும் அண்ணன் மாதிரி தானே, சும்மா சொல்லு. அது வந்து என் மாமனார் என்ன ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமாப்பா, நான் கூட கேள்விப்பட்டேன், வீட்டோட இருன்னு சொல்லிட்டாராமே. அவர் எனக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சு தரேன், பாத்துக்கிறியான்னு கேட்டாரு, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அட பரவாயில்லையே, ஒரே ஆச்சரியமா இருக்குதுப்பா. அந்த ஆளு அடுத்த கைக்கு கூட சொன்னாம தர மாட்டாரு, உனக்கு பிசினஸ் வச்சு கொடுக்குறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். எப்படிப்பா அது? அவர் முன்ன மாதிரிலாம் கிடையாதுண்ணே, ரொம்ப மாறிட்டாரு. அவர் பொண்ணோட எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எப்ப ஆரம்பிக்க போற? என்ன பிசினஸ் பண்ண போறேன், என்ன பண்றதுன்னு ஒண்ணும் முடிவு பண்ணலண்ணே. ஆனா என் மாமனார் எனக்கு ஒரு பிசினஸ் வச்சு தரதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா என் பங்குக்கு ஏதாவது ஒரு நல்ல இடமா இருந்தா பார்த்து கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. அதானே பார்த்தேன், உன் மாமனார கொக்கா உன்னை கரெக்டா கணிச்சு வச்சிருக்காரு பாரு. ஏன்னா உன் பங்குக்கு ஏதாவது இருந்தா தான் நீ பிசினஸ பொறுப்பா பாத்துப்பேன்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. சரி, இப்ப இடத்துக்கு என்ன பண்ண போற? அது விஷயமா தான் அண்ணன் கிட்ட பேசலான்னு வந்தேன். அது விஷயமா பேச வந்தியா? அவங்கிட்ட எந்த இடத்த கேட்க போற? அது வந்துண்ணே, என் மாமனாரு போக்குவரத்து வசதி இருக்கிற, ஜனங்க வந்துட்டு போற சென்ட்ரான இடமா வேணும்னு கேக்குறாரு. இந்த இடம் அந்த மாதிரி சென்ட்ரான ஏரியால இருக்குல்லண்ணே, அதுக்காக இந்த இடத்த கேட்கலான்னு வந்தியா? ஆமாண்ணே. பதிலுக்கு என் மாமனார்ட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுத்தலாண்ணே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இதை விட நல்ல மெக்கானிக் ஷெட் அவுட்டர்ல வச்சுக்கலாம்ல. எந்தரா அண்ணா, எந்திராங்கறல்ல, அறிவில்ல, எங்க வந்து என்ன பேசுற? திரும்பி பார்க்காம போயிரு, முதல்ல ஓடுற இங்க இருந்து. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏதோ எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால இவ்வளவு நேரம் அண்ணன் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா டா போட்டு பேசுற, வெளியே போடான்னு சொல்ற. இது என் அண்ணனோட ஷெட், என்ன இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? வாசு, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னு பேசுன உன்னை பிரிச்சு மேஞ்சிருவேன். ஒழுங்கா ஓடிடு. என்ன நீ ரொம்ப தான் துள்ற?
இது என்ன ஓயடமா? என் அண்ணன் வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கிறேனா. நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. வேணாண்டா, வீணா என் கோவத்தை கிளறாத. ஒழுங்கா ஓடிடு, அதான் உனக்கு நல்லது. ஏய், என்ன ரொம்ப தான் ஓவரா மிரட்டுற? அப்புறம் அவ்வளவுதான். ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? நன்றி கட்ட ஜென்மமே. இந்த ஷெட்டு 8 வயசுல இருந்து அவன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சு சம்பாதிச்ச இடம்டா. அவனுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு ஷெட்டு. அதையும் புடுங்கலான்னு பாக்குறியா? இது அவனுக்கு கோயில் மாதிரிடா. அவன் தான் உயிரை தவிர எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டானே. இன்னும் பத்தலையா? அவன் பொழப்பு நடத்துற இந்த ஷெட்டையும் புடுங்கிக்கிட்டு அவனை நடுத்தரில் நிக்க வைக்கலான்னு பாக்குறியா? என்ன ஓவரா பேசுற? அப்புறம் மரியாதை கெட்டுரும். என்னடா மரியாதை கட்டுறோம்? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். எங்க அடிச்சு பாரு. அடிச்சு பாரு. அண்ணே அண்ணே விட்டுங்கண்ணே. வேணாம் போடா. அண்ணே 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 வேணாம் தூங்குறதுக்கு அவனுக்கு. விட்டுங்கண்ணே. தெரியாம சொல்லிட்டேன், விட்டுங்கண்ணே. டேய், என் மேலே நீ கை வச்சிட்டல. நான் யார் தெரியுமா? என் மாமனார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். அண்ணே அண்ணே வேணாண்ணே. சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் இங்க நின்னு பேசுன மாமனா உன்னை அடிச்சா புதைச்சிருவேன். போடா. டேய், உன்னை நான் பாத்துக்கிறேன். போடா. சும்மா விட மாட்டேன்டா உன்னை. போ போ. இந்த வாசு மேல கை வச்சா என்ன ஆகுன்னு காட்டுறேன்டா உனக்கு. மரியாதை போயிடு. காட்டுறேன்டா. நன்றி கட்ட ஜென்மம். நல்ல வேலை, செல்வம் மட்டும் இங்க இல்ல. இவன் ஷெட்டை கட்டத்துக்கு அவர் தான் உயிரை விட்டுருப்பான். குப்பா, அண்ணே செல்வம் வந்தானா இங்க நடந்த எதையும் அவங்ககிட்ட சொல்லாத. ஏண்ணே சொன்னா தானே அண்ணன் உசாரா இருப்பாரு. இன்னைக்கு செட்டை கேட்டவரு நாளைக்கு அண்ணன்ட்ட சாமர்த்தியமா பேசி வீட்டை எழுதி வாங்கிட்டா அப்புறம் என்ன பண்றது? இல்ல இல்ல, இப்ப நான் கொடுத்ததுக்கு எதுவுமே கேட்க கூடாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நானே இவ்வளவு கோவப்படுறேன்னா செல்வம் எவ்வளவு கோவப்படுன்னு இந்நேரம் அவன் தெரிஞ்சிட்டு இருப்பான். அதனால இனிமே கேட்க மாட்டான். நீ எதுவும் சொல்லாத, போய் வேலையை பாரு. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணே. என்னங்க வாங்க வாங்க. என்ன சிவகாமி இதெல்லாம்? என்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு பெரிய பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க, என்ன விசேஷம்? தப்புதாங்க, உங்ககிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்க, அதான் சொல்லல, கோச்சிக்காதீங்க. அது சரி, எதுக்கு இப்ப இந்த ஏற்பாடெல்லாம்? நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லையாங்க, அதனாலதான் பிரச்சனை மேல பிரச்சனை வருதான். ஜோசியர் சொன்னாரு, அதுக்கு தான் இந்த. அப்படி பார்க்காதீங்க, அவர் சொன்னது வாஸ்தவம் தானுங்க. இப்ப பாருங்க, வினோத் பைக்ல இருந்து கீழே விழுந்து கால் அடிபட்டுட்டு வந்திருக்கான். நம்ம காவியா வீட்டுக்காரு வியாபார விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவருக்கு அங்க எவ்வளவோ கோடிக்கணக்கில் நஷ்டமாயிடுச்சான். அந்த மெக்கானிக் பைய நம்ம பிரியா பொண்ணை பத்தி இல்லாதும் பொல்லாதுமா சொல்லி நம்ம குடும்பமானத்தையே வாங்கிட்டு இருக்கான். இப்படி அடுக்கடுக்கா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதாங்க இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணா சரியா போயிடும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்க, அதான் உங்ககிட்ட சொல்லாம செஞ்சேன், கோச்சிக்காதீங்க. உன்னை திருத்தவே முடியாது சிவகாமி. இந்த மாதிரி பூஜை பரிகாரம் இதெல்லாம் தான் பிரச்சனைக்கு தீர்வுன்னா எல்லாருமே அந்த பூஜை பரிகாரத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருப்பாங்களே. அப்புறம் எதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம்? இந்த காலத்திலயும் போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிய. இத பாருங்க, உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்காது. ஆனா எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கு இதுல தாங்க அதிகமா நம்பிக்கையே இருக்கு. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி எதையாவது செஞ்சாவது குடும்ப பிரச்சனை தீர்த்திர மாட்டோமான்னு இருக்கு. இதுக்கு அதிகமா பணம் கூட செலவு இல்லைங்க. 1001 ரூபாய் தான் கேட்டாரு, கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நீங்க போய் கை கால் முகம் கழிட்டு வேச்சு கட்டிட்டு வாங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு இந்த பூஜை மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம ஒரு காரியம் செஞ்சா அது சரியா வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா? கோச்சிக்காதீங்க சாமி, அவர் எப்பவுமே இப்படிதான். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பட்டும் படாம தான் இருப்பாரு. அதுக்காக அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை. இப்ப வந்துருவாரு, பூஜையில கலந்துக்குவாரு.
காமாட்சி விளக்கு ஏத்தணும். அத்தை நீங்களே போய் ஏத்துங்க. ஆ, ஆ நீங்க வேண்டாமா? ஆ, ஜெயந்தி நீ தான் இந்த வீட்டு மருமக, நீ ஏத்து. இல்லம்மா, இந்த விளக்க கல்யாணமானவங்க ஏத்தக்கூடாது. இந்த குடும்பத்தை சேர்ந்த கன்னி பொண்ணு தான் ஏத்தணும். அதுதான் இந்த பூஜையோட சிறப்பு. அப்பதான் பூஜைக்கான பலன் முழுசா கிடைக்கும். இல்ல எதிர்மறையான விளைவு தான் ஏற்படும். உங்க வீட்டு கன்னி பொண்ணை கூப்பிட்டு இந்த காமாட்சி விளக்கு ஏத்த சொல்லுங்க. பிரியா நீ வா, வந்து விளக்கேத்து வா.